அமேசான்ல ப்ராடக்ட்ஸை எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும், எப்படி சேல் பண்ணுங்கிற ஒர்க் ஷாப்போட கண்டினியூவேஷன் வீடியோஸ் தான் இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இது வந்து வீடியோஸ் உங்களுக்கு புரியும். இப்போ பார்ட் 1ல நம்ம அமேசானோட ஒரு சின்ன டெமோஸ் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பார்ட் 2ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஒரு ப்ராடக்டோட லிஸ்ட் அவுட்ல எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், நான் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணும், எப்படி லிஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கறது நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ லிஸ்டிங் பண்ணிட்டா அமேசான்ல சேல் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஸோ அமேசான் வந்து ஒரு குட் பிளாட்ஃபார்ம், அதுல வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன்னா கோடின்னு கொட்டும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. கண்டிப்பா அது பாசிபிலிட்டிஸ் தான். ஒரு மாசத்துக்கு நீங்க லட்சக்கணக்கில் உங்களால சம்பாதிக்க முடியும். பட் எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் மணிஸ் அண்ட் யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் தட் பிசினஸ். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் நீங்க கத்துக்கணும். ஒரு பிசினஸ் எப்படி வந்து சஸ்டைன் பண்ணுங்கிறத கத்துக்கணும். அந்த பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுங்கிறத கத்துக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு பிசினஸ் தான் உங்களால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். லேக்ஸ் கணக்குல உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ் எல்லாமே லாஸ்ட்ல தான் போகும். எல்லாருமே வந்து லைக் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா தடனை வந்துட்டு அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு முதலீடு போட்டு ஒரு பிசினஸ் போட்டு ஒரு சிஸ்டத்தை போட்டு உட்காந்துருவாங்க. பட் அந்த பொருளை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறதுல தான் கோட்டை விட்டுருவாங்க. அந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பிரைவேட்டா ஒரு ஏஜென்சியை தேடி அவங்க கொண்டு போயிட்டு காசை கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு ஆட் கொடுக்கறதுலயும் பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுல தான் உங்களோட, அதாவது பொதுவா ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்க பிசினஸ் ப்ராஃபிட்ல இருந்து 30 to 35% ஆஃப் ப்ராஃபிட் வந்து எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் உங்களுக்கு வேஸ்டா போகுது. ஏன் அப்படின்னா அட்வர்டைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அட்வர்டைஸ் காஸ்ட்டை விட அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க கொடுக்குற காஸ்ட் தான் இதுல ஜாஸ்தியாவே இருக்கும். அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் எப்படி பண்ணணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, இதெல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம பிளைண்டா கொண்டு போயிட்டு இந்த மவுஸை கொண்டு போயிட்டு நான் அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு சிஸ்டம் அப்படி கை கட்டிட்டு உட்காந்து ஆர்டர்ஸ் வராது. ஓகே, உங்களை மாதிரி லட்சக்கணக்கான காம்படிட்டர்ஸ் வந்து இந்த மவுஸை சேல் பண்றாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மவுஸ் சேல்ஸ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 20,000 மவுஸ் வந்து ஒரு தமிழ்நாடுன்னு நம்ம வச்சுப்போமே, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 20,000 மவுஸ் தான் சேல் ஆகுது. ஆல் ஓவர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 35,000 மவுஸ் வந்து சேல் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்ப அந்த 35,000ல நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்கன்னு கேட்டோம்னா அது கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் உங்களை மாதிரியே தௌசண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸும் சரி, டீலர்ஸும் சரி, ஷாப் ஓனர்ஸுமே சரி இதுல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் எப்படி சஸ்டைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேக் போன்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கு. ஸோ பிசினஸ் ஸ்கேலிங்னு தனியா இருக்கு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரன் பண்ணுவாங்க. கேம்பெயின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க அமேசான்ல சேல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு ஒரு ஹெட்செட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நேரா சர்ச் பார்ல போயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. இல்லைன்னா ப்ளூடூத் ஹெட்செட் அண்டர் 1,500 rupees சொல்லி நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அதுல எப்படி பண்ணீங்க, நீங்க ஓபன் பண்ண உடனே லிஸ்டா வரும். கீழே போய் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 சொல்லிட்டு 30 வரைக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருக்கும். நீங்க என்ன 30 40 வரைக்குமா போவீங்க? கண்டிப்பா கிடையாது. நேரா போவீங்க, ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் போவீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேக்கப் வேணும், எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எம்ஐஹெச்எஸ் வேணும், எவ்வளவு வந்து ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் வேணும், டால்பி சப்போர்ட்ஸ் இருக்கா, இம்பார்ட்டன்ட் திங் ரிவ்யூ 5 ஸ்டாருக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் நான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டாரை வந்து இது பண்ணுவீங்க. அப்படியுமே லிஸ்ட் அவுட் ஆகி வந்துச்சுன்னா 30 பேஜ் நம்பர் இருக்கிறது 10 பேஜ் நம்பரா வந்திருக்கும். ஒவ்வொரு பேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 30 லைன் ஐட்டம்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 30 ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுல யாரோ ஒரு வெண்டாரை செலக்ட் பண்ணி பை பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்களும் ஒரு சேல் ப்ளூடூத் நீங்க பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களோட லிஸ்டிங் எங்க இருக்கும்னா அந்த 30வது பேஜ்ல லாஸ்ட் ப்ராடக்ட்ல தான் நீங்க இருப்பீங்க.
நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜ் 3 பேஜ்ல நீங்க வரணும் அப்படின்னா அங்கதான் அமேசான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அமேசானுமே ஒன் ஆஃப் தி பிசினஸ் பிளாட்ஃபார்ம் தான். அவங்களுக்கான சேலரிய அவங்களுக்கான பேமெண்ட்டை நம்மள மாதிரி பிசினஸ் ஓனர்ட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம பிசினஸ் ஓனர்ஸ் கன்சியூமர்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும். ஓகேவா? இப்போ இது முன்னாடி வரணும் அப்படின்னா கேம்பெயினிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேக்எண்ட்ல வந்து கேம்பெயின்ங்கிற ஒரு விஷயம் நீங்க ரன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேம்பெயின் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் பெரிய டாபிக். இந்த கேம்பெயின் பத்தி நான் ஒரு வீடியோ ஃபுல்லாவே போடுறேன். இதோட ஒரு அஜெண்டா மட்டும் ஒரு ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இது கேம்பெயின்னா எப்படி இருக்கும், எப்படி அதுக்கு பேமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஸ்வலா ஒரு ப்ராடக்ட் நீங்க போட்டீங்கன்னா அமேசான்ல சேல் ஆகிறது வந்து ஒரு மாசத்துக்கு 2 ப்ராடக்ட் சேல் ஆகுறது பெரிய விஷயம் நார்மலா இருந்தீங்கன்னா. ஆனா ஒரு நாளைக்கு 10 ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருந்து சேல் ஆகுதுன்னா கேம்பெயின் ஒரு விஷயம் ரன் பண்ணும். அந்த கேம்பெயின் ஒரு விஷயம் என்ன ரன் பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு நாளைக்கு ஒரு 200 to 500 rupees வந்து நீங்க ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஆட் போட்டீங்கன்னா அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்செட்னு யாரு தேர்னாலுமே உங்களோட ஹெட்செட்டை ஃபர்ஸ்ட் 10 பேர் முன்னாடி போய் நிறுத்திடுவாங்க. பிட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளிக்கு அவங்களுக்கு நீங்க கொண்டு போயிட்டு ஷோ பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ல இருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியே கேம்பெயின் நிறைய ரன் பண்ணலாம். 10 பேரு இந்த மவுஸை வந்து 10 பேரு சேல்ஸ் பண்றாங்க, 10 பேரும் கேம்பெயின் ரன் பண்றாங்க. ஒரு கிளிக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் 10 ரூபாய் எனக்கு நான் கொடுக்குறேன் ஒரு கிளிக்கு அப்படின்ட்டு அவர் பிட்டிங் பண்றாரு. செகண்ட் பர்சன் நான் 15 ரூபாய் பிட்டிங் பண்றேன்னு சொல்றாரு. தேர்ட் பர்சன் பர் கிளிக்கு 8 ரூபாய்க்கு நான் பெட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அமேசான் என்ன பண்ணுனா ப்ரியாரிட்டி வைஸ் யாரு பெட்டிங் வேல்யூ அதிகமா இருக்காங்களோ அவங்களோட #1 டேக்ல கொண்டு வரும். ஓகேவா? அடுத்தப்பறம் பெட்டிங் வேல்யூ கம்மியா இருக்கவங்க #2 #3 நீங்க வேணா நீங்க அமேசான்ல ஒரு பிராண்ட் போட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு மேல பிராண்ட் #1 பிராண்ட் #2 #3 #4ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. இது பிட்டிங்னால. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்றப்போ அமேசான்ல ஈஸியா உங்களோட வந்து ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு டாப்ல வர வைக்க முடியும். அது மாதிரி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாமே நீங்க கொடுக்குறப்போ உங்களோட சேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்றேன். எப்படின்னா ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்றோம். நீங்க எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிக்கீங்க. அதுல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எப்படி ஸ்கேலிங் பண்றதுங்கிற வரைக்கும் நாங்க இந்த ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்களால அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியலனாலுமே இந்த ஒர்க் ஷாப்ல எங்களோட டீம் ஒரு பர்சன் உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு A to Z ட்ரைனிங் கொடுத்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றதுல இருந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றதுல இருந்து அதுக்கு கேம்பெயின் ரன் பண்றதுல இருந்து செட்டப் பண்றதுல இருந்து உங்களுக்கு வந்து அது ஸ்டெபிலிட்டி பண்ற வரைக்கும் எங்களோட டீம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன சார் நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயின்றீங்க, ஒரு டீம்னு சொல்றீங்க, கேம்பெயின் இது ரன் பண்ண போறேன்னு சொல்றீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அப்ப நான் வந்து மத்தவங்க மாதிரி 1000 கணக்குல கொண்டாந்து நீங்க போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு பர்சனுக்கு ஒரு கேம்பெயின் சாரி ஒரு ஒர்க் ஷாப்புக்கு நான் ரன் பண்ற பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 199 rupees தான். வெறும் 199 மட்டும் நீங்க பே பண்ணி இந்த ஒர்க் ஷாப் நீங்க கண்டக்ட் பண்றதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா A to Z சொல்லி கொடுப்பாங்க. இது நீங்க ஃப்ரீயாவே பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்றேன்னு அந்த ஜூம் மீட்டிங்க்கு மந்த்லி ரெண்ட்னு நான் ஒன்று பே பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் உங்கள்ட்ட இருந்து அந்த 199 rupees நான் வாங்குறது. ஏன்னா நார்மல் ஜூம் மீட்டிங்ல 10-15 பேருக்கு மேல கனெக்டும் பண்ண முடியாது. பிளஸ் 1 ஹவருக்கு மேல மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்பேம்ல போய் விழுந்துரும். நான் பிரீமியம் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேவா? பர் மந்த் அதுக்கு வந்து 5000 rupees தான் நான் பே பண்ணணும். அது ஒரு ஆள் ஜாயின் பண்ணாலும் சரி 1000 பேர் ஜாயின் பண்ணாலுமே நான் அதுக்கு ஒரு 5000 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். அதனாலதான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு கண்டக்ட் பண்றதுக்கு வெறும் 199 rupees பே பண்ணா போகும். லைஃப்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ டெலிகாலர் டீம்ஸ் இருப்பாங்க, அவங்களோட குரூப்ஸுமே ஆட் பண்ணி உங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்ல கண்டக்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி கொடுங்க. எங்களோட டீம் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க.